இன்னைக்கு இதுதான் செம்மையா ஒரு பிடிக்க போறோம். எப்படி சாப்பிட்டு ஒவ்வொன்னா என்னென்ன டேஸ்ட் இருக்குன்னு சாப்பிட்டுட்டே உங்கள்கிட்ட சொல்றேன். நம்ம பாத்தியில எப்பவுமே கிள்ளி சாப்பிடாம அருமையா அள்ளி சூப்பரா வெளுத்து விட போறோம். சரி, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன். ரேபிட் பிளட் ஹேர் ஆயில். முடி அடிக்கிற வெயிலுக்கு முடி வந்து சும்மா கலகலப்பாகவும் சூட்டை ஃபுல்லாக தணிச்சும் நைட்டு நல்லா நிம்மதியான தூக்கம் பித்தம் இதெல்லாம் வாதம் எதுவுமே இருக்காது. இதை தடவிட்டி படுத்திங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் இருக்கும். முடி வந்து 10 நாளில் கொட்டுறது நின்றும். கண்ணங்கருன்னு அவ்வளோ அருமையாக வளர முடி. இதுதான் நம்ம ரேபிட் பிளட் ஹேர் ஆயில். நிறைய பேர் வாங்கி இதோட 15,000 கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க. எல்லாமே நான் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கிங்க. முதல்ல கிரேவி, இதில் ஊற்றின கிரேவி முதல்ல டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கிரேவியோட சேர்த்து பிரியாணி. சுட சுட பிரியாணி, சுட சுட ஒரு பூ போல இருக்கு. சாப்பிட்டே இருக்கும்போது அப்படியே வெங்காய பச்சடி. இஷ்டத்தை சாப்பிடலாம். திருப்தியா அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வாய் கண்ணை மூடி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு முட்டை எடுத்து முழுசா வச்சுக்கணும். அப்படியா பிரியாணி கிரேவியில் வந்து ஒரு எலும்பு ஒன்று நடக்கு, அதையும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி விழா தள்ளிட்டு லைட்டாக பச்சடி, அதுக்கப்புறம் இந்த எலும்பு. சிக்கனோட நெஞ்சில் உள்ள விலா கறியுது, அவ்வளோ டேஸ்ட்.
பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தந்தூரி சிக்கன் அதில் வந்து ஒரு லெக் பீஸ் எடுத்து சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கணும். முழு கோழி தந்தூரி சிக்கன் பார்க்கும் போதே நல்ல காரம் வந்து தூக்கலா போட சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. பூ மாதிரி அப்படியே பிரியுது அப்படியே. சாப்பிட்டு இருக்கும்போது மைனஸ் இருக்கும், இது மைனஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, ஒரு டச் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் இது வரைக்கும் ஷாம்பிள் தான். இப்போ வந்து வெளுத்து விட போகிறேன். சூப்பரா திருத்து அருமையாக சாப்பிட்டாச்சு. செம்ம.
சுத்தம் எல்லாத்தையும் ஒரு பிடிச்சி அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் டைஜஸ்ட் ட்ரிங்க். இது செரிமான பானம். இதனால தான் நம்ம வந்து எவ்வளோ உடம்பு சாப்பிட்டாலும் உடம்பு ஏறதே இல்லை. அதேமாரி தொப்பை வந்து சுத்தமாக கிடையாது. சில பேர் சாப்பிடுவாங்க ஆனால் உடம்பு ஏறலன்னு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு உடம்பும் ஏறல, தொப்பையும் கிடையாது. அதுதான் இதில் உள்ள சீக்ரெட்டு. ஓகே, இதுதான் அந்த குளிர் பானம். அப்படி எல்லாம் ஒரு கலக்கிவிட்டு செரிமான பானத்தை, அதுவும் நம்ம தயாரிக்கிற ஃபுல்லாக மூலிகையை போட்டு 5 பொருள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எலுமிச்சை சாறு, பூண்டு சாறு, இஞ்சி சாறு, ஆப்பிள் வினிகரு, தேன். இது 5ம் போட்டு தான் அது நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு இதை உங்களுக்கு நான் பாட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். வாங்கி சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு முடி சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நெஞ்ச கரிச்சின்னா சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லது. உடம்பு இந்த ஊழ சதை இதெல்லாம் வந்து அருமையாக குணப்படுத்தும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி சாப்பிடுங்க. சில பேர்த்துக்கு ரொம்பவும் புளிப்புத்தன்மை காரத்தன்மை இருந்ததுனாக்க லைட்டாக தண்ணி குடிச்சிக்கிங்க. அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே பூ மாரி செரிமானமாகி உடம்புல வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றி அவ்வளோ அருமையான வேலை செய்யும் இந்த பானம்.